ரெண்டு அப்பாவி பழியாயிட்டான் அவ்வளவுதான். ரெண்டு அப்பாவி பழியாயிட்டான் அவ்வளவுதான். சீமான் பேசிய துதியை கேட்டீங்களா முழுசா? அவர் என்ன சொல்றாரு? நடிகன் வந்து வாயில வைக்கிறது கொக்கைன்னு தெரியாம போற இடம் பப்பு பாட்டின்னு தெரியாம போயிட்டாங்க. அப்ராணிகள், அவர்கள் வந்து அப்ராணிகள் அப்படின்னு ஒரு இது வாங்குறாரு. அவங்களுக்கு வந்து சிவாஸ் வாங்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன்முடி பட்டைக்கு நாமத்துக்கு போடும்போது என்ன சொன்னார் தெரியுமில்ல? அண்ணன் பதில் என்ன தெரியுமில்ல? அவர் வந்து ஒரு பேராசிரியர், அது வந்து நமக்கு ஒரு நல்ல பாடம், அதுல இருந்து நமக்கு விலைக்கு போயிடணும், நான் மதிக்கக்கூடியவர் அப்படின்றார். திருச்சியில் வந்து தமிழ் சாதனை ஒருத்தர் பேசுகிறாப்புல. அதில் வந்து ஒரு மேடையில் பேசிக்கும்போது ஒரு சாமானிய பெண் கேட்குறாங்க, 1000 ரூபா 1000 ரூபான்ற என்ன பெரிய காசு 1000 ரூபா அப்படின்றார். அந்த பெண்ணுக்கு வந்து மேடையில் கண்டனம் தெரிவிக்கிறார். அதுக்கு அண்ணன் பதில் என்ன தெரியுமில்ல? திமுக காரனுக்கு அது வந்து நான் என்ன ரொம்ப மதிக்கிற தம்பி, நானும் அவரோட பேசியிருக்கேன், அவர் ஒரு வழக்கறிஞர், அதனால் அவர் பேசலாம் பெருசாக இருக்கக்கூடாது, அவர் இந்த கட்சிக்காக பேசுகிறாரு அப்படின்றார். இப்படி பொதுமக்கள் பாதிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து சிவாஸ் வாங்குவார் பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம். ஏன்னா அவங்க மூலியம் பணம் வருதில்ல, தனக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதில்ல, அதுக்காண்டி. இவன் என்னைக்கு சாமானிய மக்களுக்கு கூட இருந்திருக்கான்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்ராணி, ஒரு சாமானிய குடும்பம் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறுது. அந்த பெத்த தாய்க்கு வந்து கேன்சர் இருக்கு, அதுக்கு ஊசி போட சொன்ன டாக்டர் வந்து தனியார் மருத்துவமனையில் பாருங்க தன் கிளினிக்கை அழைச்சு இவ்வளவு ஆகும் சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா முடியாது, என்னட்ட பணம் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் மருத்துவமனை, அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க. அந்த பெண்ணை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ, எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்தினதை தாங்க முடியாம மகன் என்ன செய்யறான்? மருத்துவரை தாக்குறான். அந்த தாக்குன அந்த இளைஞனை தீவிரவாதியை போல, சமூக குற்றவாளியை போல, கஞ்சா கடத்தனவை போல அடிச்சு சிறையில் வச்சிருக்கிறான். அதுக்கு அண்ணன் பதில் என்ன தெரியுமில்ல? மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை உடனடியாக தடுக்கணும், இதுக்கெல்லாம் வந்து கடுமையான சட்டம் நிறைவேற்றணும். அண்ணனோட பதிவு நீங்கள் போய் பாருங்க. சரியா? சாமானிய மக்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணுமா? நடிகனுக்கு, நடிகைக்கு, அரசியல்வாதிக்கு உண்டுன்னா அண்ணன் வந்து மீசையை முறிக்கிட்டு முன்னாடி நின்றுவார். அவர்கள் அப்ராணி, அவர்கள் வந்து சாதாரண மனிதர்கள், பேராசிரியர்கள், பெரும் தலைவர்கள். இவனால வந்து ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினை மட்டும்தான் எதிர்க்க முடியும். மிச்ச எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும், சாதாரண எம்எல்ஏவோ எம்பியோ எந்த ஒரு உள்ளாட்சியவோ யாரையுமே எதிர்க்க முடியாது. பூரா அதுக்கிட்டையும் வாங்கி தின்றுருக்கான். எவங்கிட்டையும் கை நீட்டி பேச முடியாது. இன்னைக்கு திமுகவை ஸ்டாலினையும் உதயநிதியும் வைய சொல்றதே திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான், மந்திரிகள் தான். நான் எங்க வேணாலும் அடிச்சு சொல்லுவேன். அவர்களை ஊடக வழியாக கேவலப்படுத்துவதே திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி சீமானிடம் பணம் கொடுக்கப்பட்டு விமர்சிக்கிறான். ஆனா இவன் மக்களுக்கான தலைவர்னு இவனுக்கும் வாக்கு செலுத்துறாங்க பாருங்க. எந்த சாமானிய மக்களுக்காவது கூட இருந்திருக்கானா? வீடு இடிக்கணும்னா உடனே போய் பார்ப்பான், அதுக்கான ஒரு மேல்முறையீடு பண்ணி ஒரு வழக்கை நடத்தி அவர்களுக்கு நீதி பெற்று தர மாட்டான். அது தேமுதிக தான் பெற்று தருது. எத்தனை வழக்குகளை முன்னெடுத்து நடத்தி அவர்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை தேமுதிகவுடைய வரலாறு சொல்லும். ஆனா இவன் அம்மானிக்க ஒரு சல்லி புயலுக்கெல்லாம் இந்த மக்கள் வரிந்து கட்டி கொண்டு அடுத்த தலைவர் சீமான் தான் பாருங்க. அவனுக்காகத்தான் இந்த பதிவு. எவ்வளவு ஒரு கேவலமா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துங்க, எவனாவது இறந்துட்டான்னா அவர் என்னோட நெருக்கமாக இருந்தார், என்னை புகழ்ந்தார் அப்படின்றான். ஒரு கூச்ச நாச்சமே இல்லாம பேசக்கூடியவன், ஒரு அறிவும் ஒரு திறமையும் இல்லாமல் வாய் பேச்சை மட்டுமே வைத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் அரசியலில் முன்னேறி வந்திருக்கான். இதனோட திறமையே அவ்வளவுதான். பேச்சு திறமை ஒண்ணுதான். கை கட்டி வசூல் கேட்பான். கை கட்டி அப்படியே எனக்கு இந்த முறையும் அதிகமாக நிதி கொடுத்து நீங்கள் எங்களை கழுத்தை வறுக்கொடுத்த வேண்டும். ஆனா அதே மீட்டிங் போனோடனே தான் தொண்டர்களையே நீ இஷ்டமும் தான் இரு, இல்லை வெளியே போ அப்படி. இதுதான் இவனுடைய வாய் வீச்சு வீரன். இவனையெல்லாம் நம்பி வாக்கு செலுத்துறீங்க பாருங்க. உங்களை சொல்லணும்,